ஜனநாயகன் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி இந்த ஜனநாயகன் பிரச்சனை ஓய்ந்த பாடில்ல. இன்னும் சொல்ல போனா படம் வெளியாகி இந்நேரம் 1 மாத காலம் முடிந்திருக்கும். ஆனா இதுவரை ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகல. நாம இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோஸ் கண்டினியூஸா போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம விஜய் தன்னுடைய கேரியர்ல இதுவரை சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சார் அப்படிங்கிறதையும் நான் விரிவா போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பாருங்க. சரி, ஜனநாயகன் வெளியாகுமா வெளியாகாதா? இதுதான் எல்லோரு மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அது விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல சாமானிய மக்களா இருக்கட்டும், எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னாக்க, இந்த திரைப்படத்தை தடுத்து நிறுத்துவதற்கான காரணம் என்ன, அப்படி என்னதாயா அந்த திரைப்படத்துல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க தொடங்கிட்டாங்க. சரி, படக்குழு சார்பா சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னாக்க, நாங்க ஜனரஞ்சகமான ஒரு திரைப்படத்தை தான் தயாரிச்சிருக்கோம். எங்கள் திரைப்படத்துல ஏதேனும் வரம்பு மீறிய விஷயங்களோ இல்ல யார் மனசையாவது புண்படுத்தக்கூடிய விஷயங்களோ எங்க திரைப்படத்துல இல்ல. ஏன் இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கறாங்க அப்படின்னு ரொம்பவே முணுமுணுக்க தொடங்கிட்டாங்க படக்குழு. ஆனா சென்சார் தரப்பு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த திரைப்படத்துல நிறைய மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு, நிறைய அரசியல் காட்சிகள் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்ம தணிக்கை செய்யாமல் நிறைய காட்சிகள்ல மியூட் செய்யாமல் வெளியிட்டாக்க அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சென்சார் தரப்பு சொல்றாங்க. ஸோ இந்த சண்டை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இன்னைக்கு இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர், அதாவது கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏற்ப இன்னைக்கு படக்குழு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோலையுமே நான் அதை சொல்லியிருந்தேன். தேவையில்லாமல் சட்ட ரீதியாக போய் இந்த திரைப்படத்துடைய அவகாசம் ரொம்ப குறைவா இருக்குது. ஏன்னா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல 1 மாதத்துக்குள்ளார தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நினைச்சா கூட படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னாக்க, படக்குழு சட்ட ரீதியா அணுகிறத விட்டுட்டு சென்சார் போர்டு கிட்ட மறு தணிக்கைக்கு அமைச்சிருந்தாலே இந்நேரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான ஒரு டைம் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்க கேட்கிற மறு தணிக்கை அப்படின்னாலே எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 நாள் டைம் தேவைப்படும். ஏன்னா ஏற்கனவே தணிக்கை செய்த அதிகாரிகள் யாருமே அதுல உட்கார மாட்டாங்க. மறு தணிக்கையில மீண்டும் அதற்கு ஒரு குழு அமைக்கணும். அந்த குழுவுல ஒரு புதிய உறுப்பினர்கள்லாம் வந்துதான் அந்த திரைப்படத்தை நாங்க தணிக்கை செஞ்சு போடுவோம். அப்படி இருக்கையில எங்களுக்கு 20 நாளாவது கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஹைகோர்ட்ல சென்சார் போர்ட் சார்பா தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது யாரு இதை மிஸ்கைட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்கன்றது தெரியல. விஷயம் என்னன்னா, படம் இன்னொரு 15 நாட்களுக்குள்ள வெளியானாக்க பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதிகபட்சம் ஒரு 20 நாள். அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்ப வேணா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துடும். எது எப்படியோங்க, விஜய் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை தேர்தலுக்கு முன்னாடி எதிர்பார்க்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, தலைவர் பிரச்சாரத்துக்கு வரவே தேவையில்லை, ஜனநாயகன் திரைப்படம் வெளியானாலே போதும், அந்த காட்சிகளும் அந்த படங்களை வைத்தே நாங்க தமிழ்நாடு முழுக்க எங்களோட பிரச்சாரத்தை முடிச்சிருவோம். ஏன்னா அவ்வளவு அரசியல் வசனங்களும் அவ்வளவு அரசியல் காட்சிகளும் அந்த படத்துல இருக்கிறது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அதனால எங்க தலைவர் யாரு நினைச்சு தடுத்தாலும் நாங்க இந்த காட்சிகளை வச்சே பிரச்சாரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தாவேகா உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு முடிவுல தான் இருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயம். சரி, February 20க்குள்ளார இந்த திரைப்படம் வெளியாகுமா? இந்த திரைப்படத்தை தயாரித்த படக்குழுவான கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் இன்னைக்கு காலையில சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. அதுல அவங்க குறிப்பிடுற விஷயம் என்ன அப்படின்னாக்க, இது நாள் வரை நாங்கள் ஜனநாயகன் படம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெறுகிறோம். எங்களுக்கு சட்டப்பூர்வமாக நாங்க நாடிய அந்த விஷயங்கள் எதுவும் எங்களுக்கு தற்போது வேண்டாம். நாங்க எல்லாத்தையும் வாபஸ் பெறுறோம். நாங்க சென்சார் போர்டோடு சமரசமாயி நாங்க சென்சார் போர்டு அறிவுறுத்திய எல்லா காட்சிகளையும் மியூட் செய்து அவர்கள் குறிப்பிட்ட எல்லா காட்சிகளையும் நீக்கிவிட்டு மறு தணிக்கைக்கு, அதாவது ரீசென்சாருக்கு அனுப்பி எல்லாத்தையும் சரி செய்து படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளோம்
அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம். சரி, அப்படி இருக்கையில இந்த திரைப்படம் 20ஆம் தேதி வெளியாகுமா அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா? அங்கதான் ஒரு புதிய ட்விஸ்ட் இருக்கு. அதாவது ஏற்கனவே தணிக்கை வாரியத்திடம் போயிருந்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா 20ஆம் தேதி பிப்ரவரி 20ஆம் தேதி திரைப்படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்க அணுகுறாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி குறைந்தது 20 நாட்களாவது ஆகும். அப்படி என்றாலும் கூட பிப்ரவரி கடைசியில தான் படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எது எப்படியோ திரைப்படங்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அல்லது வேறு ஏதேனும் காழ்ப்புணர்ச்சியோ இல்லாமல் ஒரு திரைப்படம் வெளியானால் எல்லோருக்கும் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பரவலான ஒரு பார்வையா இருக்கு. சரி மக்களே, இன்னைக்கு ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட் பத்தின வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.